ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனுக்கு ஒரு சமையலுக்கான ஒரு வீடியோ தான் இது. என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து மசாலா தான் அரைச்சி வச்சுக்குவேன் எப்போவுமே. கிட்டத்தட்ட நம்ம அரைக்கிற மசாலா வந்து 1 வருஷம் 6 மாதத்துக்கு கூட வரும். அந்த மாதிரி தான் நான் அரைச்சி வச்சுக்குவேன். அதை உங்களுக்கும் நான் வந்து காமிக்கிறேன், எந்த முறையில் வறுத்து அரைக்கிறேன் அப்படிங்கிறத அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்ன பொருளுங்கிறத பார்த்துடலாம். மிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், அப்புறம் வந்து மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து மல்லி, மிளகாய், கொஞ்சம் வந்து கருவேப்பிலைங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாமே வறுக்கணும். முதல்ல அதுக்கு எப்படி வறுக்கணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்னென்ன அளவுங்கிறத சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 2.5 கிலோ மல்லி எடுத்தேன். அதுக்கு வந்து இந்த படியில் வந்து ஒரு 7 படி மிளகாய் போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க அளவு. அப்புறம் வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கும். ஒரு மீன் குழம்பா இருக்கும், மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, தக்காளி குழம்பா இருக்கட்டும், எதுக்கு வேணாலுமே நம்ம போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படியே தான் அரைச்சி வச்சுக்குவேன். கிட்டத்தட்ட நான் அரைச்சேன் அப்படின்னா 6 மாதம் 1 வருஷத்துக்கு கூட எனக்கு வரும். அந்த மாதிரி தான் நான் அரைச்சி வச்சுக்கிறது. இப்போ இதெல்லாமே ஒன் பை ஒன்னாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நான் எடுத்திருக்க அளவுக்கு வந்து நான் காமிச்ச பொருள் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அப்புறம் வந்து முதல்ல மல்லியை வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ஒரு கருகத்தன்மை இல்லாமல் லேசாக வறுத்துக்கணும். அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், சோம்பு, மிளகு, கருவேப்பிலை, அப்புறம் கடைசியாக வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்க்குறப்ப வந்து நம்ம குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வந்து குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து அதிகமாக சேர்க்குறப்ப இது காரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் வறுக்கும் போதுமே கொஞ்சம் கல் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி வறுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி மஞ்சளையும் வந்து இந்த மாதிரி கொட்டி போட்டுக்கணும், வறுக்கக்கூடாது. கொட்டி போட்டுக்கிட்டோமா ஃபைனலாக எல்லாமே இது பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் சரி கொண்டு வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சா கிட்டத்தட்ட இது காயறதுக்கு 2 வறுத்த பொருளே இது 2 நாள் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி உடைச்சா வந்து நல்லா உடையணுங்க. அந்தளவுக்கு மொறுமொறுன்னு நல்லா காயணும். அப்போ தான் வந்து மிஷினில் அரைக்கிறக்கும் அவங்களுக்கும் தொந்தரவு இருக்காது, நம்மளுக்கும் அந்த டேஸ்ட்டு அந்த சாஃப்டாக வரும். அது சொல்லிவிட்டு சரி எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் வச்சோம்னா பதத்து போயிடும். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். சரி நான் தான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆடிட்டு இருந்தா. சரி நீயே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் நான் தான் கொண்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் 2 பேருமே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பி கொண்டு போய் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மனசுக்கே கொஞ்சம் திருப்தியாக. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக எனக்கு மிளகாத்தூள் இல்லாமல் கைங்கால் ஓடல. ஏன்னா எனக்கு அளவும் தெரியாது மற்ற பொருள் போடுறதுக்கு. இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டேன்னா எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி சில்வர் டப்பாவில் போட்டு நான் ஃபுல்லாக ஃபிட் பண்ணி வச்சுக்குவேன். இதே எனக்கு கரெக்டாக இருக்கும்.